ஆனால் அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பசும்பொன் தேவர் ஐயாவையோ யாரும் அவர்களுக்கு எதிராக பேசி அரசியல் செய்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் வீழ்ந்து விடுவார்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து தரைக்குறைவாக பேசி வருவதாக கூறிய செய்தியாளருக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார். அதனால அதுக்கு காவல்துறை இது போல கட்டுப்பாடுகளை விதித்திருப்பது இப்பொழுது இல்லை, எந்த ஆட்சியிலுமே இருக்கு. அது ஒரு நல்ல முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு பசும்பொன் தேவரை பத்தியா? இல்ல அப்படியெல்லாம் அவரு நான் பேசியதாக எனக்கு தெரியல. ஆனா அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பசும்பொன் தேவர் ஐயாவையோ பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையோ தந்தை பெரியார் அவர்களையோ பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியோ வஉசி ஐயா அவர்களை பற்றியோ அதுபோல மக்கள் மதிக்கின்ற சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியோ யாரும் அவர்களுக்கு எதிராக பேசி அரசியல் செய்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் வீழ்ந்து விடுவார்கள், மக்கள் வீழ்த்தி விடுவார்கள். டாஸ்மாக் மூலமாக 22,000 கோடி ரூபாயை தமிழக அரசு ஊழல் செஞ்சிருக்குன்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி மேலதான் எவ்வளவுதான் குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு நீதிமன்றம் போக வேண்டியதானே அண்ணன் பழனிசாமி வீதியா போயிட்டு காட்டு கூச்சல் போட்டுட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தானே அவரு. போய் ஊரா போய் நின்றுட்டு காட்டு கூச்சல் போட்டுட்டு இருக்காரு. நீதிமன்றம் போக வேண்டியதானே, வழக்கு தொடுக்க வேண்டியதானே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.